கார் பார்க்கிங் மட்டும் 16க்கு 22 மெஷர்மெண்ட்டில் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். 2 கார் நீங்கள் தாராளமாக நிறுத்தலாங்க. 16க்கு 16 ஹாலோட இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு ஃபால் சீலிங் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பால்கனி வியூவோட இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கரட்டமேடு கோயில், ஐடி பார்க் எல்லாமே நீங்கள் வந்து இங்கேருந்து வியூ பண்ண முடியுங்க. ஹாய் ஹோலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரமுத்து. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீடாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1125 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2.6 சென்ஸ் லேண்ட் ஏரியாவில் வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டில் நார்த் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பில்டப் ஏரியா 2050 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு இந்த வீடு வந்து பிளான் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீட்டில் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் என்னென்ன ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அழகான MS கேட்டை திறந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பெரிய கார் பார்க்கிங்க. 16க்கு 22 மெஷர்மெண்ட்டில் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS கேட்டுக்கு வந்து லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்து நீட்டாக வந்துட்டு கேட்டு வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாலே நமக்கு வந்துட்டு EB கனெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக போர்ட்டிக் ஏரியாவில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் டைல்ஸில் பிளாக் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டிங்ஸ் வந்து இடையில வந்து நமக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்துட்டு ஒரு டீ கூட் ஃப்ரேமில் டீ கூட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்துட்டு நமக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்துட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் 16க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு இந்த ஹால் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஏரியாவில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி ஃபால் சீலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2x4 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில். ஸோ இந்த வீட்டோட டைல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான டைல் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐவரி கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு நல்ல ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதுனால லைட்டான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனோட மெஷர்மெண்ட் வந்து 8க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். வீட்டோட அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து பிரகாரம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து கிச்சன் ஏரியாவில் வந்துட்டு வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அப் டு சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப்க்கு வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுக்குமே தனித்தனி டேப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைனிங் ஏரியாவும் வந்துட்டு இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் கிச்சன் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷன் பர்பஸ்க்காக UPVC விண்டோ 3x4 ஒன்று வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து 2x4 வந்து நமக்கு வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஏதோ ஒரு கெட்டகரியத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்துட்டு இதை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் 4க்கு 4ங்க. இந்தியன் கிளாசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ பெட்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்மால் பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேர் கேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக SS மெட்டீரியல் வந்துட்டு ஹேண்ட் ரைல் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரைசர் வந்து ரொம்ப நீட்டான ரைசர் தான் கொடுத்து படிக்கட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களும் ஈஸியாக ஏறி போகிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ரைசர்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு மினி ஹாலுங்க 11க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஸ்டேர் கேஸ் ஏரியாவில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டோர் ஓப்பன் இருக்குதுங்க. 2 பெட்ரூம் டோர் ஓப்பன், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி டோர் ஓப்பனுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11க்கு 17 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெட்ரூமுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா UPVC விண்டோ வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 4 மெஷர்மெண்ட்டுங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், அது போக வெஸ்டர்ன் கிளாசட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டவல் பார்லேருந்து எல்லாமே நீட்டாக வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி டோர்ஸ் பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு மெயின் டோர் மட்டும் டீ போட்டுங்க, மற்றது எல்லாமே சாலிட் ஃப்ரேமில் வந்துட்டு நமக்கு ஃப்ளஷ் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த வீட்டோட பால்கனி வியூங்க. ஸோ இந்த வியூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் 2 பால்கனி வியூ இருக்குங்க. ஒரு வியூவில் இருந்து நீங்கள் வந்து கரட்டுமேடு முருகன் கோயிலை பார்க்க முடியுங்க, இன்னொரு பால்கனிலேருந்து நீங்கள் வந்து ஐடி பார்க்கு பார்க்க முடியுங்க. ஸோ ஐடி பார்க்கு ரொம்ப பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அப் டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஐடி பார்க் வந்து ரீச் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் சரவணம்பட்டியிலிருந்தும் கீரணத்துலேருந்தும் ஈஸியாக வந்துட்டு இந்த வீட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியுங்க. ஸோ பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் கொடுத்துருந்தாங்க, அதுபோக டைல்ஸ் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹால் ஏரியாவுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வீட்டோட அனதர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இதை வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 யூபிவிசி விண்டோ 3/4ல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய பெட்ரூம் வென்டிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 7 ஃபீட்டில் வந்துட்டு லாஃப்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்லைடிங் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட மெஷர்மெண்ட் 7க்கு 8ங்க. ஸோ இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டவல் பார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க, வாஷ் பேஷன் ப்ரொவிஷன். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்பு வைக்கிற கல்லுமாக கொண்டு எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்துட்டு பாத்ரூம்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பால்கனிங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனிங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி பார்க் வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து வியூ பண்ண முடியுங்க. இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் டெரேஸ்க்கு போகக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் டோர் கொடுத்து நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 5க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் டெரேஸ் போகிறதுக்கு ஸ்டீல் வந்துட்டு நமக்கு ஸ்டேர்கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெவியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிவேஷன் பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு எஸ்எஸ் மெட்டீரியல் வித் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க வீட்டோட எலிவேஷன் வந்துட்டு. ஸோ இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம், சுற்றியுமே கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேருந்தே வந்துட்டு கரட்டுமேடு முருகரையும் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக இங்கேருந்து அந்த மலையை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ வாஷிங் ஸ்டோன் வந்து ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதுலேயே வந்து டேப் கனெக்ஷனும் வந்துட்டு நமக்கு வந்து பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இல்லாததே கிடையாதுங்க, எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 லிட்டரில் உப்பு தண்ணி நல்ல தண்ணி தனி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துணி காய போடக்கூடிய ஸ்டீல் முதற்கொண்டு எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேபிள் எல்லாமே நீட்டாக வந்து இழுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு புண்ணியாச்சனம் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக குடி வரலாங்க, அந்தளவுக்கு வந்துட்டு நீட்டாக எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2.6 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்ட இந்த டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீட்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 92 lakhs வருதுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.